சரி, நில்லுங்க. வணக்கம். நீங்க கிளம்பிடலாமா? அரகரா அரகரா அரோகரா அரகரா 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 அரோகரா. சாமி கும்பிட்டு சிறப்பாக நாங்கள் அடுத்த பயணத்தை தொடர்றோம். பழமுதிர்ச்சோலை நாம் செல்கிறோம். எங்களுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் பயணிப்போம். தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க அடுத்த படையான திருச்சோலை செல்லலாம். தொடர்ந்து பயணிப்போம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் சுவாமிமலை கோயிலிருந்து பழமுதிர்ச்சோலைக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கோங்க. இது வந்துட்டு 6வது படை வீடுங்க. மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் வருது. சுவாமிமலையிலிருந்து பழமுதிர்ச்சோலைக்கு மொத்தமாக 210 கிலோமீட்டர் வருதுங்க. இங்கே நம்ம முருகப்பெருமான் என்ன திருவிளையாடல் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சூடியெல்லாம் எழுதினாங்க இல்லைங்களா நம்ம ஔவையார். அந்த ஔவையாருக்கு வந்து அன்னைக்கு தன்னோட புலமையினால புகழின் உச்சிக்கே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் அப்படிங்கிற அகங்காரம் இருந்ததா சொல்லப்படுதுங்க. அந்த அகங்காரத்தை போக்குறதுக்காக நம்ம முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? ஆடு மேய்க்கிற சிறுவனா வேடம் அணிஞ்சு நாவல் மரத்து மேல உட்காந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு நம்ம முருகப்பெருமான். அப்போ அந்த வழியா வந்த ஔவையாரு மதுரைக்கு போறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்ததுனால அவங்க வந்து ரொம்ப டயர்டாகவும் அது போக பசியாகவும் இருந்திருப்பாங்க போல. நம்ம முருகப்பெருமான் கிட்ட குழந்தை எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து பழம் பொரிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முருகப்பெருமான் வந்துட்டு என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு? சரிங்க பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேணுங்களா இல்ல சுடாத பழம் வேணுங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஔவையாரு, என்னப்பா இந்த பையன் இப்படி கேட்கிறான், சரி பழத்துல என்ன தம்பி, சுட்ட பழம் சுடாத பழம், எனக்கு வந்து நீ சுடாத பழமே பொரிச்சு போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க பாட்டி இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானு நாவல் பழத்தை மேல இருந்து பொறிச்சு கீழே போட்டிருக்காங்க. அப்போ கீழே விழுந்த அந்த நாவல் பழத்துல மண் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா? அந்த மண்ணை நம்ம ஔவையார் ஊதி ஊதி எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம முருகப்பெருமான் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு? என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாட்டிக்கு அந்த ஒரே கேள்வினால தன்னுடைய அகங்காரமே போனதா சொல்லப்படுது. அப்போ அந்த பாட்டி உடனே, நீங்க கண்டிப்பா மனித பிறவியா இருக்க மாட்டீங்க, நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ முருகப்பெருமான் மேல இருந்து கீழே குதிச்சு அவருடைய சுயரூபத்தை வந்து காமிச்சிருக்காங்க. சுயரூபத்தை காமிச்சு பாட்டிக்கு வந்து அருள் பாலிச்சதா சொல்லப்படுதுங்க. முருகா வணக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது படையான பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு வந்தாச்சுங்க. காலையில் சுவாமிமலையிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தாண்டி இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. நாங்கள் வர டைம்லேயும் சரியான கூட்டம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 மணி, காலையில் 8 மணிங்க. இப்போ நம்மளோட சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. நன்றி. சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வாலயம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. பின்னாடி வரை தரிசனம் நம்ம இப்போ பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் வர்றாங்க. அருமையான தரிசனங்க. இன்னைக்கு விநாயகர் வள்ளி தெய்வானை முருகனோட தரிசனம் பண்ணிங்க. வேல் அதையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கள்ளழகர் கோயிலுக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க. பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் போக போகிறீங்க. பழமுதிர்ச்சோலையில் சாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி அருமையான தரிசனம். காவடி கொண்டு வந்திருந்தார். அவர் கூட சாமிகிட்டே போய் பக்கத்தால் நின்று
சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பாக்கியம் கிடச்சிது. காவடி கொண்டு வந்த சிறப்பான தரிசனம். எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு டைம் அறுவடை நீங்கள் தான் போயிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்க. கிளைமேட் நல்லா இருக்கு. சைடுக்கு நினைக்கிறேன் வராதீங்க. முருகா நான் கோயிலுக்கு வர சொல்லிட்டு இருக்கிற முருகா. அது பல டிஸ்டர்பன்ஸ் இப்படி தான் வருங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுகளையும் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்களே. நானும் கோயிலுக்கு தான் முருகா சொல்கிறேன். கண்டிப்பாங்க, இவருக்கும் கல்யாணம் ஆகணுங்க. பல வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. முருகா அங்கிள் அடிச்சுட்டு போகிறாங்க முருகா. பல வருஷமான இப்போ தான் 35 ஆச்சுங்க. அவருக்கு கம்மி தானுங்க, அதிகமெல்லாம் இல்லை. நாங்களும் ட்ரை பண்ணுறோம், பட் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. முருகருக்கு 2வது டைம் பாட்டு இருக்கிறாங்க. எதாவது இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. முருகா இவங்க வந்து நம்மளை கோர்த்து விட்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 திருத்தணியும் சுவாமிமலையும் போன பதிவாக போட்டிருக்கோம். நீங்கள் யூடியூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மென்மேலும் வளர்றதுக்காக உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவைப்படுது. நன்றி. முருகா சரணம். இந்த எங்கே இருக்கிறேன்னா சுவாமிமலையில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு மண்டபத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போது மதுரையில் இருக்கிற பழமுதிர்ச்சோழ முருகனையும் கீழே இருக்கிற கல்லழகர் 18ஆம் படி கருப்பையும் தரிசனம் பண்ண போகிறாங்க. நீங்களும் எங்கள் கூட வர போகிறீங்க. எப்பவும் உங்களுக்கு